டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் சவுதி சம்பந்தமான சில முக்கிய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேப்சரிங் அண்ட் ஷேரிங் கிரைம் சீன்ஸ் ஆன்லைன் டீம்டு சைபர் கிரைம். சவுதி அரேபியா ஒரு எச்சரிக்கை பதிவு கொடுத்துருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சைபர் கிரைம் சொல்லக்கூடிய குற்றங்கள், ஒரு குற்ற செயல்களை சித்தரிக்கும் வகையான படங்களை அல்லது வீடியோக்களை ஆன்லைனில் வெளியிடுவது அல்லது ஆன்லைனில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்ற செயல்களை சித்தரிக்கும் மாதிரியான படங்களை எடுத்து பொது இடங்களில் வெளியிடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைபர் கிரைம் குற்றத்துக்கு புறம்பானதாக கருதப்படுது. ஸோ இதை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரீட்டிங் ஏ கிரைம் வித் அனதர் கிரைம் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். ஒரு குற்றத்தை இன்னொரு குற்றத்தை மேற்கோள் காமிச்சு பண்ணப்படுவது அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. அதற்கு பெட்டர் அந்த குற்றத்தை தடுக்கிறது தான் மேலானது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுவவங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க சில ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. 911 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கெங்கன்னா குற்ற செயல்கள் நடக்குது, எங்கெங்கன்னா செக்யூரிட்டி பிரீச் நடக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்ற செயல்களை ஈடுபடுவது சைபர் கிரைம் லாக்கு எதிராக கருதப்படுது. இதற்கு கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சர்வேலைன்ஸ் கேமராவிலேருந்து, அதாவது ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கக்கூடிய வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சர்வேலைன்ஸ் கேமரா மூலமாக பதியப்படக்கூடிய அந்த பதிவுகளை எடுத்து வெளியிடுவதும் அந்த சர்வேலைன்ஸ் கேமரா லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான ஆக்ட் பிரகாரம் அதுவும் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பிரிச்சு அதுவும் சைபர் கிரைம் குற்றத்தில் அடங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி ஃபவுண்டேஷன் டே எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட் ஃபார் சிட்டிசன் தட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் February 22. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், February 22 சவுதி அரேபியாவில் சவுதி ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேயாக ட்ரீட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டேயில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது சவுதி அரேபியாவினுடைய கலாச்சாரம் மற்றும் மனித குலத்தின் அந்த பாரம்பரியம், அதுகளை பற்றி ஹிஸ்டாரிக்கல், அதனுடைய பழமையாக வாய்ந்த வரலாறு, இதுகளை பற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் தான் சவுதி ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்கிறாங்க. இது 1727 இந்த சவுதி அரேபியா நாட்டில் இது அந்த ஆண்டிலேருந்து இது அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டே 22 வியாழக்கிழமை வருது. ஸோ வியாழக்கிழமை அப்படிங்கும்போது நடுவில் வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி சவுதியில் ஹாலிடே, சனிக்கிழமையும் சவுதி சிட்டிசனுக்குலாம் ஹாலிடே தான். ஸோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் ஹாலிடேவாக இங்கே சவுதி அரேபியாவில் இந்த வருஷம் அமையுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரேஷன் நடக்க போகுது. அந்த செலிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா கிங்டம்ஸ் கல்ச்சர், அதாவது இந்த சவுதியினுடைய வரலாறு மற்றும் கலாச்சாரம், ஸோ மற்றபடி மிலிட்டரி பேரட்ஸு, கலை எக்ஸிபிஷன்ஸுகள், கலை கண்காட்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த டேயில் செலிப்ரேட் பண்ண போகிறதாக சொல்லப்படுது. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த அல் உலா, டிரியா அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் டேயில் நிறைய செலிப்ரேஷன்லாம் அங்கே பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. போன வருடம் பார்த்திங்கன்னா சவுதி பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயிஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குனா 3 நாள் பிரேக் கிடச்சிது. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 நாள் அந்த மாதிரி 2 நாள் அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஆனால் இந்த தடவை இந்த வியாழக்கிழமை வரதுனால வியாழன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி 2 நாட்கள் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு வியாழன் வெள்ளி அப்படிங்கிற 2 நாள் விடுமுறையாக இருக்கும். ஸோ நிறைய கம்பெனி அந்த நாட்களையும் வேலை வைக்கும்போது அதுக்குண்டான ஓவர் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு வியாழக்கிழமையில் இந்த ஃபவுண்டேஷன் டே வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக கருதப்படுகின்றது. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, UPI ஸ்டிங்க் in the world. Now these two countries also got the right to use. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், அந்த UPI பண்ணக்கூடிய அந்த அமேசான் பே, பேடிஎம், ஃபோன்பே இதுகளும் பயன்படுத்தி நம்ம நிறையா பேமெண்ட் பண்ணியிருப்போம். செல்ஃபோன் ரீசார்ஜாக இருக்கட்டும் அல்லது கடைகளில் ஜாமான் வாங்கும்போது அதுக்குண்டான பேமெண்ட்டை UPI மூலமாக ஸ்கேன் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சவுதி அரேபியாவில் மற்றும் மற்ற வளைகுடா நாடுகளில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே உள்ள மொபைல் நம்பரை வச்சு தான் அதை நம்ம லிங்க் பண்ண முடியும், UPI லிங்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆஃபர்ஸை நம்ம இந்தியா மற்ற வளைகுடா நாடுகளோட அதை டைப் பண்ணி பண்ணியிருந்துச்சு. இதை மேலும் 2 நாடுகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அந்த எந்தெந்த நாடுகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்கா அண்ட் மொரீஷியஸ், இந்த 2 நாடுகளுக்கும் இதனுடைய டைப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்களும் அல்லது மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் பண்ணக்கூடிய நபர்களும் இந்த UPI பேமெண்ட்டை அங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடைசியில் இந்த ரூபே கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட ரூபே கார்டு இருக்கும், சில உங்கள்கிட்ட விசா கார்டு இருக்கும், அந்த மாதிரி மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நார்மலாக
பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரூபே கார்டு அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமமாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த ரூபே கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஆன் சண்டே த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. UPI service in Sri Lanka and Mauritius, people of both countries will be able to easily make payments using it. ஸோ ஸ்ரீலங்கா மற்றும் மொரிஷியஸ் இந்த 2 நாடுகளிலும் வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த UPI பேமெண்ட்டை வந்து பயன்படுத்திக்க முடியும். அலாங் வித் திஸ் டூரிஸ்ட் கோயிங் ஃப்ரம் இந்தியா டு மொரிஷியஸ் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் டூரிஸ்ட் கம்மிங் ஃப்ரம் தேர் டு இந்தியா வில் ஆல்சோ பி ஏபிள் டு டிரான்சாக்ட் த்ரூ திஸ். இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா மற்றும் மொரிஷியஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மொரிஷியஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த UPI பேமெண்ட் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, டெல் யூ தட் த ரூபே கார்டு சர்வீஸ் வில் ஆல்சோ லான்ச்டு அலாங் வித் மொரிஷியஸ் UPI. ஸோ இங்கே வந்து மொரிஷியஸ் வந்து இப்போ மொரிஷியஸ் UPI அப்படிங்கிற தலைப்பில் வந்து ரூபே கார்டை வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது மொரிஷியஸ்லேருந்து இங்கே வரவங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதையும் வந்து மொரிஷியஸ் UPI அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இதை வந்து லான்ச் பண்ண போகிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.